இந்த காலை வேளையில நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் படிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் படித்து பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலன் ரோம சபைக்கு எழுதும் பொழுது அநேக ஆழ்ந்த சத்தியங்களை குறிப்பிடுகிறார். அதுல ஒரு சத்தியம் நான் படிச்சு காட்டினேன். We have been made right with God because of our faith. So we have peace with God through our Lord Jesus Christ. Through our faith, Christ has brought us into that blessing of God's grace that we now enjoy, and we are happy because of the hope we have of sharing God's glory. கர்த்தருக்கு மகிமை. தமிழ் பைபிள்ல ரொம்ப இன்னும் ஒரு வித்தியாசமாக ரொம்ப அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. அதையும் உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்துட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். பாருங்கள், நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இந்த நாளில் உங்களுக்கு சொல்ல போகிற செய்தி எப்படி என்னவென்றால், privileges of man after the coming of Jesus to the world. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இரட்சகராக வந்த பிறகு மனிதன் அடைந்த சிலாக்கியங்கள், மனிதன் அடைந்த பாக்கியம், சிலாக்கியங்கள் என்ன, அதுதான் சொல்ல போறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இரட்சகராக தோன்றின பிறகு மனித குலத்துக்கு ஏற்பட்ட பாக்கியம், சிலாக்கியங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதாம் பாவம் செய்து, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து 2 பேரும் ஒரு மனதான் பாவம் செய்தாங்க, ஒரு மனதான் ஒளிஞ்சிருந்தாங்க. ஆண்டவர் அவங்கள விடல, கூப்பிட்டாரு, கண்டித்தாரு, தண்டித்தாரு. அவங்கள ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்திட்டாரு. அவங்களுக்காக பரிந்து பேசுறதுக்கு யாரும் இல்லை. அவங்களுக்கு தண்டனையை எடுக்க முடியல. அவங்க சாவை சந்தித்தார்கள். அவங்க என்னைக்கும் சாகாம இருக்க வேண்டியவங்க ஆண்டவர் விளக்குறதை மீறி செய்ததுனால அவங்க சாவை அடைய வேண்டியதாயிற்று. ஆண்டவர் சொன்னார், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொன்னார். அல்லாம இருந்திருந்தா, அந்த பழத்தை, விளக்கப்பட்ட மரத்தின் பழத்தை சாப்பிடாம இருந்திருந்தா அவங்க என்றென்றும் வாழக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள். அதை செய்ததுனால அவங்க தண்டனைக்குள்ளாகி மகிமை இழந்து அவங்க சுத்துட்டாங்க. பாருங்க, அப்படி ஒரு நிலைமை. ஆண்டவருக்கு மனுஷன் மேல இருந்த ஒரு பிரியம், ஒரு பாசம் இல்லாம போச்சு. ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு மனுஷன்கிட்ட. நம்ம சொன்னதை மீறி இந்த பொம்பளை, இந்த ஆம்பளை இப்படி சாத்தானுக்கு பேச்சை கேட்டு செஞ்சிட்டாங்களே, நம்ம இவ்வளவு எச்சரிக்கை கொடுத்து செயல்பட்டுட்டாங்களே, ஆண்டவருக்கு ரொம்ப கோபம், ரொம்ப வருத்தம். அதனால மனுஷனை வெறுத்துட்டாருங்க உண்மையா. அதுக்கு பிறகு திரும்ப ஆண்டவராக நினைச்சு ராஜாக்கள், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொண்டு அவங்கள திருத்தணும்னு முயற்சி பண்ணார். The Lord God tried his level best to correct the mankind through prophets, judges and kings. ஆனா nothing worked out. Things were not successful. எல்லாம் வெற்றியாக முடியவில்லை. ஆண்டவர் பார்த்தார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவே உலகத்துக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உலகத்துக்கு வந்த பிறகுதான் அப்பா உலகத்துக்கு ஒரு வெளிச்சமே வீசினார். இயேசுவே சொன்னார்ல, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். ஆமா, அந்த பிசாசை ஆண்டவர் தேவதூதனாய் இருந்தவன் பெருமை கொண்டதனால ஆண்டவர் சபித்து கீழே போட்டார். பூமியை அவன் எடுத்து போட்டான். ஆழத்திலே இருள் இருந்தது, வெளிச்சம் எல்லாம் இல்லாம போச்சு. பிறகுதான் மறுபடியும் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாகணும் என்று சொன்னார். அப்ப இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரிய சந்திர நட்சத்திரங்களை ஆண்டவர் படைத்தார். அதுலேயும் மனுஷனுக்கு உள்ளத்தில் ஒரு வெளிச்சம் வரல, மனுஷனுக்கு ஒரு தெளிவு கிடைக்கல. அவன் இருட்டில் தான் இன்னும் கிடக்கிறான். பாவம் செய்து இருளில் அகப்பட்டு விட்டான், சாத்தானுக்கு அடிமையாகி விட்டான். அவனுக்கு வெளிச்சம் காட்டதான் ஆண்டவர் இயேசு வந்தார். இயேசுவே சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருள் நிலவாமல் தீவொளியை அடைந்திருப்பான்னு சொன்னார் இல்லையா? அப்படியானால் ஆண்டவர் இயேசு உலகத்துக்கு வந்த பிறகுதான் மனுஷன் மேல
தேவனுக்கு ஒரு பிரியம் ஏற்பட்டது. God was pleased with man after sending his own son to the world. அது எப்படி? லூகாஸ் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசு பிறந்த செய்தியை மேய்ப்பர்களுக்கு சொல்ல போற தூதன் அதைத்தான் சொல்லி இருக்கிறான். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி துதிக்கிறார். Glory to God in the highest, and on earth peace, good will toward men. மனிதன் மேல் ஒரு பிரியம் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து வந்ததனால தான். இயேசு கிறிஸ்து தேவ மைந்தன் மனுஷனாக உலகத்துக்கு வந்ததனால தான் மனுஷன் மேல ஒரு பிரியம் ஆண்டவருக்கு வந்தது. ஹல்லேலூயா. அந்த சிலாக்கியம் நம்ம மனிதனா பிறந்தனால நமக்கும் கிடைச்சிருக்கு. ஒரு மாடாகவோ நாயாகவோ பிறந்திருந்தா அந்த சிலாக்கியம் இல்லை. மனிதனாக பிறந்த நமக்கு அப்படி ஒரு சிலாக்கியம் இயேசு கிறிஸ்து மனிதனா பிறந்ததுனால கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. We must be glad about it. இதை பற்றி நம்ம சந்தோஷப்படணும். பவுல் அப்போஸ்தலன் நியாய விசாரிக்கப்படுற அளவில் சொல்லிட்டாரு, நான் ரோம பிரஜை உரிமை உடையவனாக பிறக்கும் சிலாக்கியம் பெற்றேன்னு சொல்றேன். He had the privilege of being a citizen of Rome. அவருக்கு அப்படி ஒரு சிலாக்கியம் இருந்திருக்கு. அதை சொல்ற. மனுஷனையே ஆண்டவர் வெறுத்துட்டாரு, ஆனா மனுஷனை இப்ப நேசிக்க ஆரம்பிச்சார். ஆல் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஒன்லி பிகாட்டன் சன் வாஸ் சென்ட் டு தி எர்த். இந்த பூமிக்கு தேவகுமாரன் இயேசு அனுப்பப்பட்டதனால அவர்கிட்ட பிரியம் நம்மளையும் ஆண்டவருக்கு கொஞ்சம் பிரியம் வந்துச்சு. God is pleased with mankind. Hallelujah. இதை பற்றி நம்ம சந்தோஷப்படணும். நீங்க பண்டிகை நாட்களை பற்றி சந்தோஷப்படுவீங்க, பிறந்த நாளை பற்றி சந்தோஷப்படுவீங்க, ஒரு வயல் அறுவடை பண்ணனா சந்தோஷப்படுறீங்க, கையில கொஞ்சம் பணம் வந்துட்டா சந்தோஷமும் வந்துருது, பெருமையும் வந்துருது. நமக்கெல்லாம் அப்படி வராது. சந்தோஷம் எனக்கு எப்படி வருதுன்னா, மனுஷனை வெறுத்தாரு, இப்ப மனுஷனை நேசிக்கிறாரு. சில குடும்பத்தில புருஷன்மாரு மனைவிமாரு நேசிப்பாங்க ஆரம்பத்தில். அந்த கல்யாணம் முடிஞ்ச ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் கொஞ்சம் மாதம் பிற பிள்ளை இல்லைன்னா வெறுத்துருவாருங்க. சரியில்லை, நீ சரியில்லை, நீ அவனுக்கு பிள்ளை இல்லைன்னு வெறுத்துருவாங்க. உனக்கு தெரியாது, நான் எத்தனை இடத்துல அறிஞ்சிருக்கிறேன். ஆமா, பிறகு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணா குறைபாடு யார்கிட்ட மாப்பிள்ளைகிட்ட தான் இருக்குது. அதை அவர் ஒத்துக்கிட்டு மாட்டாரு. அவர் பெரிய இம்ப்ரோசர். வெறுத்துடுறாங்க. பிறகு ஒரு பிள்ளை பிறந்ததும் மறுபடியும் ஒரு சந்தோஷம். வெரி குட், இப்ப நீ நல்ல மனைவி தான், சந்தோஷம் வந்துருது இல்லையா? இது போல மனுஷன் பாவம் செய்ததுனால மனுஷனை ஆண்டவர் வெறுத்து தள்ளிட்டார். பிறகு ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அனுப்பினால மனுஷன் மேல ஆண்டவர் பிரியம் வைத்து விட்டார். இது ஒரு சிலாக்கியம், நமக்கு கிடைச்ச ஒரு சிலாக்கியம் இயேசு கிறிஸ்து மூலமாய். ஹல்லேலூயா. அம்மா, அடுத்து ஒரு சிலாக்கியம் என்ன தெரியுமா? மனுஷன் பாவம் செய்து உருப்படாம போனா, வீணா போனா, இவனை காப்பாத்துக்கு தான் இயேசுவே வந்தார். அதைத்தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அங்க பைபிள்ல படிச்சிருக்கிறோம்ல, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு எதுக்கு வந்தார்? மதத்தை பிரச்சாரம் பண்ணுகல, மத பிரச்சாரத்துக்கு வரவில்லை. இயேசு கிறிஸ்து பாவியான மனிதர்களை எல்லாம் மீட்கும்படியாகத்தான் உலகத்துக்கு வந்தார். Here is a true statement that should be accepted without question. Christ Jesus came into the world to save sinners. பாத்தீங்களா? எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தார். நான் தான் அந்த பாவி, நீ தான் அந்த பாவி. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகியும் இல்லை. அப்ப பாவம் செய்த நம்ம எல்லாம் காப்பாற்றுறது இயேசுவே வந்து விட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை போக்குற கிருபாதார பலியாக இயேசு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இது ஒரு சிலாக்கியம் இல்லை. இப்ப ஆண்டவர் வரலேன்னு வச்சுக்க, நம்ம பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே செத்து நரகத்துக்கே போக வேண்டியதான். இப்ப இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்ததுனால பாவங்களை பரிகரித்து விட்டார். ஹல்லேலூயா. தெரியுதா? பாவ மன்னிப்பாக மீட்பை இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம். இட்ஸ் எ பிரிவிலேஜ் ஃப்ரம் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைச்ச ஒரு சிலாக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா?
I feel happy in my spirit. Hallelujah. இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். பாவத்துல வாழ்ந்து பாவியா வாழ்ந்து நரகத்துக்கு போனா நரகத்துல போயிட்டு வந்துடலாமா 12 வருஷத்துக்கு பிறகு? சின்ன குழந்தைய பொம்பளை பிள்ளைய வீணாக்குற ஒரு வயலுக்கு சமீபத்தில் 12 வருஷ கடுங்காவல் தண்டனை நீதிபதி வழங்கி இருக்கிறார்கள். வெரி குட், வெரி வெரி குட். நான் பாராட்டுறேன். யார? அந்த பாவம் செய்த பயலே இல்லை, அந்த நீதிபதிய. அவங்கள பாராட்டுறேன். ஆயுள் தண்டனை போட்டாச்சா, கழுது அவன் கிடக்கட்டு. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். The soul that sinneth shall die. செத்து போயிருமாமே. அப்ப நம்ம சாகாம நம்ம பிழைச்சிருக்கிறதுக்காக இயேசு தன் ஜீவனையே விட்டார். நம்முடைய பாவங்களை போகத்தான் இயேசு வந்தார். ரத்தம் சிந்தி உயிரே கொடுத்தார். ஹல்லேலூயா. இது நமக்கு கிடைச்ச ஒரு சிலாக்கியம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு முன்னால நம்ம வாழ்ந்திருந்தா ஆடு மாடு எல்லாம் பலி செலுத்தி சாந்தார். அந்த ஆடு மாடு பலி நமக்கு சரிப்பட்டு வராது. அதனால விடுதலை கிடைக்காது. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் ஒரு சிலாக்கியம் பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. இதை பற்றி நம்ம நினைச்சு சந்தோஷப்படணும். ஆமா, இதை பற்றி நீங்க நினைச்சு பார்த்திருக்கிறீங்களா? நீங்க பார்த்திருக்க மாட்டீங்களே. நான் நினைச்சு பார்க்கறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். நான் நினைச்சு சந்தோஷப்படுவேன். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்க? நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள் உங்களுக்கு சந்தோஷமா இருந்ததா? Happiest day that I have ever had was the day of salvation. என்னுடைய வாழ்வு நாளில் நான் ரொம்ப சந்தோஷத்தை அடைந்த முதல் நாள் ரட்சிப்பின் நாள். Hallelujah. I was so glad. Hallelujah. ஆனந்தம் நான் இயேசுவுக்கு சொந்தம். I'm so glad I belong to Jesus. எனக்கு சந்தோஷம். நீங்க ரட்சிக்கப்பட்டதால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சதா? உண்மையிலே பாவம் நீங்க பெற்றிருந்தீங்கன்னா you would have received the real joy. Hallelujah. ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்க சரியா ரட்சிக்கப்படலன்னா கிடைச்சிருக்க. யாருக்கெல்லாம் ரட்சிப்பின் சந்தோஷம், joy of salvation, ரட்சிப்பின் சந்தோஷம் கிடைச்சதா? ஹல்லேலூயா. உங்களை பார்த்தா தெரியுது. Praise the Lord. பாத்தீங்களா? ஆண்டவர் இயேசு வந்ததுனால நமக்கு கிடைச்ச சிலாக்கியம் பாத்தியாப்பா? ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. ஹல்லேலூயா. இதுதான் எனக்கு சந்தோஷம். புசிப்பும் குடிப்பும் அல்ல. சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு சாப்பிட்டீங்களா? இல்லையா? வீட்டில் போய் சாப்பிட்டீங்களா? கறி எடுத்துட்டு வந்தீங்களா? அதான் அம்மா அவர்கள் விந்தி வந்தீர்களா? ஓஹோ, நீங்க கறி எடுத்தது அல்லது மீன் எடுத்ததா? சரி சரி. புசிப்பிலேயும் குடிப்பிலேயும் பெரிய சந்தோஷப்படுக்க ஒண்ணும் இல்லைங்க. ஆண்டவர் இயேசு என்னுடைய பாவங்களை மன்னிச்சாரே, என்னை சுத்திகரித்தாரே, அவர் பிள்ளை ஆக்கினாரே. அதுதான் ஒரு சிலாக்கியம். எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு சிலாக்கியங்க. நான் அப்படி நினைச்சு சந்தோஷப்படுறேங்க. நான் புது ட்ரெஸ் எடுத்தேனே, தீபாவளிக்கு புது ட்ரெஸ் எடுத்தேனே. நீ புது ட்ரெஸ் எடுத்தியா? எதுக்கு எடுத்த? நீ விசுவாசியா? பார்க்கிற பார்வையிலேயே நீ பயங்கர பாவின்னு தெரியுது. It shows that you are a sinner. கிறிஸ்துமஸுக்கு ட்ரெஸ் எடுத்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துட்டு, அதை விட உண்மையான சந்தோஷம், the real joy and happiness is there when you get saved from your sins. Hallelujah. உண்மையான பாவ மன்னிப்பு பெற விடல சந்தோஷம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், சுற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குச்சா? எனக்கு பொங்குச்சு, அதான் நான் பாடினேன். ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் இயேசு வந்ததுனால நமக்கு ஒரு சிலாக்கி என்ன தெரியுமா? உங்களுக்கு கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு. கலாத்தியர் 3:13 படிச்சு பாருங்க. பவுல் சொல்றாரு, மரத்திலே தொங்குகிற எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். அப்படி எழுதியிருக்கு. படிங்க, நீங்களே எடுத்து பார்க்கணும்.
பார்த்துட்டு அதை படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு உண்மையிலே புரியும். The law says we are under a curse for not always obeying it, but Christ took away that curse. Hallelujah. He changed places with us and put himself under that curse. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The scriptures say anyone who is hung on a tree is under a curse. மரத்திலே தொங்குகிற எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். இத பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வராம இருந்திருந்தா மனுஷ குலமே சாபத்துல அழிஞ்சிருக்கும். நம்ம எல்லாம் நம்ம குடும்பத்தில் உள்ள சாபம் நம்ம ஒண்ணு இல்லாம ஆக்கியிருக்கோம். உங்க தாத்தா சம்பாதித்த சாபம், உங்க ஆத்தா சம்பாதித்த சாபம். உங்க தாத்தா கொலைகார தாத்தா, உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். உனக்கு தாத்தா அங்க ஒரு ஆளை கொலை செய்து ஆற்றில் விட்டுட்டாரு. உனக்கு ஆத்தா அங்க ஒரு ஆளுக்கு குறவலே நெரிச்சு கொண்டு போட்டா, உனக்கு தெரியாது, நான் அறிஞ்சிருக்கிறேன். நீயே அந்த கொலைகார முக்கிய செலவுல காட்டலான்னு பாக்குற. இந்த பாரு, நம்முடைய முன்னோர்கள் நிறைய சாபம் எல்லாம் சம்பாதிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க சொத்தை எல்லாம் சம்பாதிச்சாங்களா தெரியல, நிறைய சாபத்தை எல்லாம் சம்பாதிச்சுட்டாங்க. அந்த சாபம் எல்லாம் இனி நம்ம மொட்டை போட்டாலோ, காவடி எடுத்தாலோ, வெறுங்கால போனாலோ, புண்ணியத்தலத்துக்கு போனாலோ, நாகூர் ஆண்டவர்கிட்ட போனாலோ, வேளாங்கண்ணி மாதாட்ட போனாலோ ஒன்றும் தீராது. நல்லா தெரிஞ்சுக்க, சிலுவையிலே இயேசு நமக்காக சாபமானார். அந்த சிலுவையிலே தொங்குற இயேசுநாதரிடத்துல வந்தாதான் சாபங்கள் மாறுகிறது. நமக்கு ஒரு சிலாக்கியம் கிடைச்சிருக்கு. I am free from that curse of the law. நியாயப்பிரமாணத்திலே சாபம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாபத்துக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலே விடுதலை பெற்று விட்டேன். ஹல்லேலூயா. பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் உள்ளத்தில் வந்து தங்கிய விட்டாரே. ஹல்லேலூயா. பாவங்கள், சாபங்கள் நீக்கிவிட்டார். ஹல்லேலூயா. இல்லைன்னா உங்களுக்கு சாபம் தீக்கிறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா? மொட்டை போடுறதுக்கு அவர் முடி வெட்டுறவர் இருக்கிறார், அவர் வெட்டியா இருக்கார். வெட்டியா எவனா செத்தா குளியில புதைக்கிறதுக்கு வெட்டியா இருக்கிறார். இல்லைன்னா சுடுகாட்டில் விட்டு ஒத்துருக்கிறார். சாபத்தை தீக்கிறதுக்கு எந்த சாமி இருக்கிறார்? அந்த சாமியை சொல்லுங்க பாப்போம். Come on, let me know that சாமி. There is no சாமி but Jesus the Lord to take away the curse. Hallelujah. சாபத்தை போக்குறதுக்கு ஒரே சாமி இயேசு சுவாமி ஒருவர் தான். ஹல்லேலூயா. சிலுவை மரத்தில் தொங்குறனால நமக்கு முன்னோர்கள் சம்பாதித்த சாபமும், உனக்கு அப்பா உனக்கு அம்மா சம்பாதித்த சாபமும், நீ செய்யாத சாபம், நீ இப்பவும் சாபத்தை சம்பாதிக்கதான் பலி பண்ணிட்டு இருக்கிற. நீ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, என்னுடைய முன்னோர்கள் சம்பாதித்த சாபத்தை நான் சம்பாதித்து, நீ கொஞ்சம் சாபம் எல்லாம் சம்பாதிக்கிற, இந்த சாபத்தை எல்லாம் சம்பாதிக்காத நிறுத்திடு. ஆண்டோட சொல்லி மன்னிப்பு கேட்டுற. சிலுவையில் தொங்கின இயேசு ரட்சகரிடத்துல மன்னிப்பு கேட்டா சாபங்களை உன்னை விட்டு விலக்கிடுவார். இல்லைன்னா உன் குடும்பம் தப்பாது. நீ ஆண்டவர்கிட்ட சரணாகதி ஆகிடணும். அம்மா, யூ மஸ்ட் ரியலைஸ் தட் யூ ஆர் அண்டர் கர்ஸ். நீ சாபத்தில் இருக்கிறாய் என்பதை உணரணும். உணர்ந்து ஆண்டவர்கிட்ட வந்துடணும். சிலுவை அண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா. சிலுவை அண்டையிலே, இயேசு அண்டையிலே வந்துடும். அவர்கிட்ட வாயத்திலிருந்து நீ சொல்லிடணும், எனக்கு குடும்பத்தில் சாபம் இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு வாழ்க்கையில சாபம் இருக்கு, இதெல்லாம் நீக்கிடுன்னு மனசார நீ சொல்லிட்ட, அறிக்கை செஞ்சுட்டா எடுத்துருவாரு. சாபத்தை போக்கி விட்டா போக்கிடுவார். ஹல்லேலூயா. இல்ல நீ சொல்லாத பட்சத்துல சாபத்துல தான் நீ இருக்கணும். உன் பிள்ளை குட்டியும் சாபத்துல தான் இருக்கும். அகால மரணங்கள் ஏற்படும், தீராத வியாதி ஏற்படும், பயங்கர பாதிப்புகள் வரும். இடி மின்னல் வருகிற வேளையிலே வீட்டிலே வைக்க போர்ல விழுந்து யாராவது செத்து விடுவாங்க. என்னெல்லாம் நடக்குது நாட்டில் உனக்கு தெரியுமா? சாபம். கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு தாலி அறுத்துக்கு வந்திருக்கு. இட் இஸ் எ கர்ஸ். இட் கேன் பி கன்சிடர்ட் அஸ் எ கர்ஸ். அது கூட சாபத்தில் ஒரு பங்குன்னு நினைக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். இளவையில எங்க வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு. ஐ திங்க் இட் மே பி எ கர்ஸ். இட் மே பி எ கர்ஸ். ஒரு வேளை சாபமாக கூட இருக்கலாம். நீடித்த ஆயுள் ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். இளவையில ஒரு வேளை செத்து போயிட்டாருன்னா அது என்னது? இட் மே பி எ கர்ஸ். அப்படிதான் ஆண்டவரே, சாபத்தை நீக்கிறோம் அப்பா. எனக்கு குடும்பத்தில் என்கிட்ட இருக்கிற சாபம், சாபத்தை இனிமேல் சம்பாதிக்க கூடாது.
ஆண்டவர்கிட்ட வந்து பாவ அறிக்கை பண்ணி சாபத்தை எல்லாம் சொல்லி ஆண்டவரே எடுத்துன்னு சொல்லி ஆண்டவர் எடுத்தப்புறம் திரும்ப நீ ஏன் சாபத்தை சம்பாதிக்க வழி பார்க்குற? ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பொண்ணு இந்து பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. அவள் தாய் வீட்டுக்கு வந்த வேளையில ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டார். பிறகு திரும்ப புருஷ வீட்டுக்கு போன பிறகு அவன் பிசாசு கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டான். அவன் வரமாட்டேன்னு சொன்னான். அப்போ அவன் ரொம்ப நெருக்கடி கொடுக்கவே பிறகு வேற வழி இல்லாமல் நான் சாக போறேன்னு சொன்னான். சாக போறேன்னு அங்க சொல்லிட்டு அவளுக்கு அண்ணனுக்கும் அவளுக்கு அப்பாவுக்கும் 2 லெட்டர் எழுதி போட்டான். அந்த லெட்டரை எடுத்துட்டு அவங்க விசுவாசிகள் என்னட்ட ஓடி வந்தாங்க. பாஸ்டர், எங்க பொண்ணை காப்பாத்தின, நீங்க தயவு செய்து வந்துருங்க, உடனே வாருங்க. 40 கிலோமீட்டர் தூரம். நான் அவ்வளவு தூரம் பைக்கில் எல்லாம் போன பழக்கம் இல்லை, போனவும் மாட்டேன். அந்த பொண்ணுக்கு அண்ணன் வந்து கெஞ்சி மன்றாடி நான் உடனே சரி போவோன்னு சொல்லி பைக் எடுத்துட்டு போனேன். அங்க நாட்டமா காட்டமா தலைவர்கள் பெருந்தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்கள், ஊரே கூடி இருக்கு. அங்க அந்த பொண்ணு அவங்க விடுறதாக இல்லை. பொண்ணு நாங்க விட மாட்டோம். நான் சொன்னேன், இந்த பொண்ணு இங்க இருந்து ஒருவேளை தற்கொலை பண்ணி செத்து போச்சுன்னா உங்க குடும்பத்துக்கு சாபமா போயிடும் ஐயா, அதனால இந்த பொண்ணை கொஞ்சம் அனுப்பி வைங்கன்னு சொன்ன. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ, பொண்ணு தற்கொலை பண்ணி சாகிறது என்பது ஒரு சாபம், அதனால அவங்க அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. உலக மனுஷர்களுக்கே புரியுது, உனக்குதான் புரிய மாட்டேன்னு சொல்லுது. இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்தில் இருந்த சாபம் எல்லாம் எடுத்துட்டாரு. அதனால இப்ப நீங்களும் நாங்களும் நல்லா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா இருக்கிறீங்கல்ல? வெரி குட், காட் பிளஸ் யூ. சந்தோஷம். அதுதான் உண்மை. சாபம் நமக்கு இருக்குன்னு சொன்னா மொடமா பிள்ளை பிறக்கலாம், குருடா பிறக்கலாம், என்னெல்லாமோ கேடு விழுந்துரும். பார்த்துக்கிடுங்க, ரொம்ப மன உளைச்சல் ஆயிடும். அங்க ஒரு குடும்பத்தாரு நாகர்கோயிலிருந்து புதிய கார்ல வேளாங்கண்ணி மாதாவை பார்த்துக்கிட்டு திரும்ப போறாள்ல, லாரியில அந்த டிரைவர் காரை விட்டுருக்கிறான். அவ்வளவு 5 பேரும் கார்ல இருந்த 5 பேர், நல்ல கார், புதிய கார், 5 பேரும் ஸ்பாட்ல ஸ்தலத்தில் செத்து விட்டாங்க. இட் இஸ் நத்திங் பட் ஏ கர்ஸ். அது ஒரு சாபம். பார்த்துக்கோங்க. ஆமா, இது போல நமக்கு சாபம் எல்லாம் இருக்கக்கூடாது. இனி சாபத்தை சம்பாதிக்க கூடாது. உன்னை கொன்னு வண்டி, உன்னை கொல்ல போறண்டி. டே பையா, டே மாப்பிள்ள பையா, நீ உன் மனைவிய கழுத்தை நெரிச்சோ கையோ உடைச்சோ அல்லது மண்டை உடைச்சோ கொன்னேன்னு வச்சுக்க, யூ ஆர் அண்டர் கர்ஸ். நீ சபிக்கப்பட்டவன். யூ ஆர் ஏ கர்ஸ்ட் ஃபெல்லோ. சந்தேகமே இல்லை. ஆமா, ஒரு நாள் ராத்திரி நான் டவுன்ல பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்கள நானும் எங்க அண்ணன் இருக்கிறவங்கள ஒருத்தர் வந்து கதவு தட்டுறாரு. அவர் கதவு தட்டுறாரு. பெரிய பணக்காரன், கும்பகோணத்திலே ஒரு பெரிய பணக்காரன். அவருக்கு மனைவி ஒரு வைர வியாபாரிகளுடைய மகள், பெரிய பணக்காரன் வீட்டு பொண்ணு, அழகா இருந்திருக்கிறான். ஒரு ஆம்பளை பையனையும் பற்றி கொடுத்திருக்கிறான். இவனுக்கு ஒரு சந்தேகம், அவள்கிட்ட சந்தேக பார்வையோட சந்தேகப்பட்டு ஒரு நாள் ராத்திரி அவ தூங்கிட்டு இருக்கிறவள அவளை மண்ணு கொடுத்துக்கிட்டான். அவன் சாகல, அவன் உயிரோட தான் இருந்தா. அவளுக்கு பயங்கர தீக்காயங்கள். சுமார் 1 மாதம் ஆஸ்பத்திரியில் படுக்கையில் இருந்தா. போலீஸ் வந்து விசாரிக்குது. அப்பா கேட்கிறாங்க, அம்மா கேட்கிறாங்க, அண்ணன் கேட்கிறாங்க. குடும்பத்தாருக்கு வந்த கோபத்தில் லாரி எடுத்துட்டு வந்து 2 லாரி நிறைய அவளுக்கு கொடுத்த சீர் வரிசைய எல்லாம் அள்ளி போட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. பொண்ணுட்டு 100க்கு 150 தடவை கேட்ட பிறகு விளக்கு சாஞ்சி விழுந்தது. அவர் கொடுத்தலன்னு அவ சொன்னான். அவ அப்படிதான் சொன்னான். அவன் சபரிமலைக்கு 4-5 தடவை போயிட்டு வந்தான். 5ஆம் தடவை சாமிக்கு மாலை போட்டிருக்கான். கதவை தட்டுறான். சொல்றான், நான் சாக போறேன், நடுராத்திரி, எனக்கு பையனை நீங்க பார்த்துக்கிடுங்க. என்னையா நடந்தது? கதவை திறந்து உள்ளவா. நடுராத்திரி 12:30 மணிக்கு மேல. பிறகு அப்பதான் விஷயத்த சொல்றான். அப்பாவியான எனக்கு மனைவியை நான் சந்தேகப்பட்டு குளிச்சு கொண்டு போட்டேன். அவளும் என்ன காட்டி கொடுக்கல. தெரிஞ்சிக்காடா, தெரிஞ்சிக்கா, அதை புரிஞ்சிக்க. அதனால மனசாட்சியிலே நான் குற்றப்பட்டவனாக நான் சாக வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு வந்திருக்கிறேன். அப்பதான் அவன்கிட்ட சொன்னேன், நீ ஆண்டவர் இயேசு அறிஞ்சிருக்கிறியா? தெரியாத. எனக்கு பல சாமிகள் பல மாமிகள் உண்டு. அவங்க எல்லாம் காப்பாற்ற மாட்டாத கடவுள்கள் 33 கோடிகள் உண்டு. நோ டெவில் கேன் ஹெல்ப் யூ. இயேசு ஒருவர் தான் உனக்கு உதவி செய்ய வல்லவர். நீ அறியாத காலத்தில் செஞ்சதுனால உனக்கு அவர் மன்னிப்பார், இரக்கம் காட்டுவார். அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. இயேசுவே எனக்கு மன்னிப்பு தாரும், இந்த சாபத்தை எனக்கு விலக்கும்னு கேட்டேன்னா உனக்கு இறக்குவார், நீ வாழலாம்னு சொன்ன பாருங்க.
பலமா பேசினா பெரிய ஆள் பணக்காரன். பேசுற பேச்சுல அவன் சரண்டர் ஆகிட்டான். He surrendered his life to the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டான். அவனுக்கு ஒரு சமாதானம் வந்தது. அவனுடைய வாழ்வில் இருந்த சாபங்களை இயேசு நீக்கினார். ஹல்லேலூயா. அவன் இன்று இயேசுவுக்கு சாட்சியாக குடும்பத்தோடு வாழ்கிறான். ஹல்லேலூயா. It's something wonderful, marvelous, ஆச்சரியமானது. நீ ஆண்டவரை அறிஞ்சிட்டே, நீ ரட்சிக்கப்பட்டுட்டே, ஞானஸ்நானம் பெற்றுட்டே, இனி மனைவியை கொல்ல போறியா? இனி மனைவியை கொல்ல போறியா? இனி புருஷனை கொல்ல போறியா? நீ அப்படியா? உனக்கு என்ன அப்படி இருக்குதா? இனி உனக்கு பரிகாரம் கிடைக்காது. இனி சாபத்தின் மேல சாபம் தான் உனக்கு குவிஞ்சிடும். அதனால இந்த வேலையை வச்சுக்கிடாத. இது உனக்கு சரி வராது. குழந்தையும் கொல்லாத, மனைவியும் கொல்லாத, குழந்தையும் கொல்லாத, புருஷனையும் கொன்றாத, நித்திய ஆக்கிரைக்கு உட்பட்டு விடுவாய். ஆண்டவரை நீ அறியாத காலத்தில் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட சாபத்தை நீக்கிட்டார். இயேசுதான் சாபங்களை நீக்குகிறவர். ஹல்லேலூயா. உங்களிலே சிலருடைய வாழ்க்கையிலே, சில குடும்பத்திலே இன்னும் சாபம் இருக்கிறது. சாபத்தை இன்னும் சம்பாதிக்காதே. அது உனக்கும் உன் குடும்பத்துக்கு நல்லதில்லை. நீ தேர மாட்ட, நீ தப்ப மாட்ட, உன் குடும்பம் உருப்படுவது சந்தேகம். நீ விசுவாசி ஆனது சந்தோஷம். Never be rebellious against God's people. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக துணிகரம் கொள்ளாதே, தீமை செய்யாதே. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவரை தேவன் கெடுப்பார். You are adding some curse. தேவ சபைக்கு விரோதமாக கெடுதல் பண்ணேன்னா உன் மேலும் உன் குடும்பத்தின் மேலும் சாபம் இறங்கும். எரிகோ பட்டணத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் இடத்திலே ஒப்பு கொடுத்தார். தெரிஞ்சுக்க. அப்ப அதுக்கு பிறகு யோசுவா ஒரு வார்த்தை வைக்கிறார். இந்த இடிக்கப்பட்ட ஆண்டவர் தரைமட்டமாக்கின எரிகோ பட்டணத்தை கட்டும்படியாக அஸ்திபாரம் ஓடுகிற வேளையிலே அதை கட்டுவனுடைய மூத்த மகன் சாவான். அப்படி ஒரு சாபம் சொல்லியிருந்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவன் எழும்பி அந்த எரிகோ பட்டணத்தை மதில கட்டுக்கு எழும்பினான். அவனுடைய மூத்த மகன் செத்தான். இப்படி ஒரு சாபம் இருக்கு, மறந்துடாத. ஆண்டவர் இடிச்சதை நீ கட்டணும்னு நினைக்காத. ஆண்டவர் கட்டுறத நீ இடிக்கணும்னு நினைக்கிறாத. தேவன் தமது சபையை கட்டுகிறார். இந்த கல்லின் மேல சபையை கட்டுவே. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளவில்லை. ஆண்டவர் சபையை இடிக்கணும்னு நினைச்சா the Lord God will curse you. You will be under curse till death. Generation to generation. தலைமுறையாக இந்த பூமியில உங்களுடைய சன்னதி சபிக்கப்பட்டிருக்கும். அதை தெரிஞ்சுக்கணும். நீ விசுவாசியா இருக்கலாம், நாங்க பார்த்துக்கிடுவோம், எங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறார், எங்களுக்கு பாஸ்டர் இருக்கிறார். எவன்டா பாஸ்டர்? உனக்கு சாபத்தை எந்த பாஸ்டரால எடுக்க முடியும்? Though I am a pastor, I cannot take away the curse which you have done. Come to the Lord Jesus with your humble broken spirit. ஆண்டவர்கிட்ட உள்ளம் உடைந்து தாழ்மையா வரணும். நீ விசுவாசி ஆகிட்டு வால் முளைச்சிட்டு நான் பெரிய ஆளாகிட்டேன், திமிரு பிடிச்சிட்டேன், சாபத்தை சம்பாதிச்சிடக்கூடாது. சத்தியத்தை வாங்க விட்டு போடாது. ஆசீர்வாதத்தை வாங்கணும். ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வச்சுக்கிடணும். சாபத்தை சம்பாதிக்க கூடாது. அதை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிடணும். மொட்டத்திலையா ஏறிப்போ. எலிசா தீர்க்கதரிசி எலியாவின் ஆவியின் இரட்டிப்பான வரம் பெற்று வந்திருக்கிறாரு. அவரை பார்த்து வாலிப பையன்களுக்கு ஒரு பரியாசப்படா. அடா உனக்கு ஒரு பரியாசமா தெரியுதா? ஊழியக்காரனை பார்த்தா அவர் போட்டாரு ஒரு சாபம். காட்டிலிருந்து 2 கரடிகள் வந்து அந்த பயிர்களை அடிச்சு கொண்டு போட்டு யூ வில் டை ஆல் ஆஃப் எ சடன். அம்மா சாவு எப்போ வரும் உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. இப்ப சொல்றத வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். சாபத்தை சம்பாதிக்க கூடாது. நமக்கு ஒரு பாக்கியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்ததனால பாவங்களை மன்னித்து விட்டார், தீக்கி விட்டார். சாபமும் போயிட்டு இனி ஆசீர்வாதத்தின் வழியில ஆண்டவருக்கு பயந்து நம்ம நடந்துடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் இயேசுவின் சிலுவை மரணத்தினால நமக்கு நோய்களை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. Do you have any kind of sickness? உனக்கு வியாதி இருக்கா? இயேசு நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். கர்த்தர் இயேசு பரிகாரியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர்றதுக்கு முன்னால மனுஷன்மாரெல்லாம் நிறைய வைத்தியர்கிட்ட எல்லாம் போய் பணம் செலவு பண்றாங்க. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த பிறகு அந்த பொம்புல அவளுக்கு பயங்கரமான வியாதி, 12 வருஷ வியாதி. அவ பணத்தை எல்லாம் செலவு பண்ணி அவளுக்கு சுகமே கிடைக்கல.
இயேசு மேல அவள் விசுவாசம் வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆயிலும் தொடுவேன்னு சொல்லி தொட்டா, he was healed instantaneously. உடனே உங்களுக்கு சுகமாயிட்டு. ஹல்லேலூயா. பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, தேவாதி தேவன் உள்ளத்தில் வந்து தங்கிய விட்டாரே. பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள், சிக்னஸ். ஆண்டவர் இயேசு நமக்கு உலகத்துக்கு வந்ததுனால நோய் பிணிகளை எல்லாம் அவர் நீக்குகிறார். ஹல்லேலூயா. டாக்டர் சொல்லிட்டாரு, இனி தேராது. டாக்டர் கைவிட்டாரு, அப்படியா? இயேசு கைவிடார். இயேசு குணமாக்குவாரா? குணமாக்குனாரா? ஆக்குனாரே. அல்லேலூயா. நான் சுகமானே, நான் சுகமானே புண்ணியரின் காயங்களா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோக்கியமே. அல்லேலூயா. அதான் பேதுரு அப்போஸ்தலன் எழுதுறாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். You are healed by his stripes. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினால் குணமானீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அங்கே அதைத்தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. He was being punished for what we did. We were healed because of his pain. அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட வேதனையினால, அவருடைய காயங்களினால, தழும்பினால சுகமானோம். அல்லேலூயா. உங்களுக்கு ஜெபம் பண்ணி சுகமா இல்லையா? ஏன் சுகமா இல்ல? நீங்க பாவங்களை மன்னிக்கிறார், அக்கிரமங்களை மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்குறாரே. உங்களுக்கு விசுவாசம் வரலையா? அப்ப நீங்க ஒரு காரியம் செய்யுங்க. ஒரு நோட் வாங்கி எழுதுங்க. 40 பக்கம் ஒரு நோட் வாங்குவேன், அல்லது 80 பக்கம் நோட் வாங்கி எழுதணும். எப்படி எழுதணும்? நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவருடைய தழும்புகளால் சுகமானே சொல்லி எழுதுங்க. சே அண்ட் ரைட். ஒரு சந்தர்ப்பத்தில் தென்கொரியாவில் பாஸ்டர் பாலியாம்பிச்சோக்கு சபையில ஒரு அம்மாவுக்கு கேன்சர் வியாதி. அந்த வியாதி பயங்கர சீரியஸ் ஆகி போச்சு. டாக்டர் கைவிட்டுட்டார். இவர்கிட்ட வந்து ஜோம் பண்ண வந்திருக்கு. அந்த அம்மா விசுவாசத்தோட வந்திருக்கு. இவர் ஜோம் பண்ண உடனே ஆண்டவர் சொன்னாரா, அவளுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடு, ஒரு வீட்டு பாடம் கொடு. என்ன வீட்டு பாடம்? ஒரு 10,000 தடவை நீ சொல்லி சொல்லி எழுதணும். இயேசுவின் தழும்பால் குணமானே எழுது. என்னைக்கு எழுதி முடிக்கிறியோ கொண்டு வா, உனக்கு சுகமாயிரும். அந்த அம்மா அவர் சொன்னது போல வீட்டுல போய் எழுதினார் பாரு. எழுதினா அவளுக்கு விசுவாசம் வந்துட்டு ஆண்டவர் குணமாக்கிட்டார். அவ எழுதி முடிச்சதும் அவர்கிட்ட வந்ததும் அவர் சொன்னாரு, the Lord has healed you. ஆண்டவர் குணமாக்கிட்டாரு, உனக்கு சுகம் கிடைச்சாச்சு. ஹல்லேலூயா. பரவ டாக்டர் போய் செக் பண்ணா, she was healed. ஹல்லேலூயா. அப்படிதாங்க ஆண்டவர் இயேசு நமக்கு பாவ பரிகாரி, சாப பரிகாரி, நோயின் பரிகாரியாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. உடம்பு முடியலன்னா நீங்க என்ன செய்யணும்னா, நான் ஒரு சிம்பிள் ஐடியா சொல்றேன். I am not here to confuse you. உங்களுக்கு உடம்பு முடியலன்னா, செல்வமணின்னு ஒரு வைத்தியர் முன்னால இருந்தார். அவர் பையில தலைவலி, வயிற்று வலி, கழுத்து வலி, மூக்கு வலி, தொண்டை வலிக்கு எல்லாம் மாத்திரை எடுத்துக்கிட்டு நடப்பார். அவர் செத்து போயிட்டார். He is no more. இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரலோகத்துக்கே போயிட்டார். So how to get this healing anymore? இனி எப்படி சுகம் கிடைக்கிறது? இயேசுநாதர் எங்க இருக்கிறார்? இயேசுநாதர் எங்கேயாவது கோபுரத்தில் உட்கார்ந்துருப்பார். சென்னையிலேயோ 4 ரோட்டிலேயோ, அல்லது 7 ரோட்டிலேயோ, அல்லது சேலத்தில் 5 ரோட்டிலேயோ, அல்லது கோயம்புத்தூர்ல பெரஸ்தாவிலேயோ இருப்பார். ஆமாங்க, ரொம்பவே நம்ம பாஸ்டர் தாக்குறாரு மற்றவங்களை. நோ சார், யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஜீசஸ் த லார்ட் இஸ் நியர் யூ. அவர் உன் பக்கத்துல தான் இருக்கிறார். யூ டோன்ட் நீட் டு வாண்டர் ஆல் த பில்கிரிம்ஸ் அண்ட் டேஸ். யூ டோன்ட் நீட் டு கால் த டவர்ஸ். நீ கோபுரத்தை எல்லாம் கூப்பிடண்டா, நீ அவரை பார்த்து கூப்பிட்டுட்டா போதும். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, நோய்கள் எல்லாம் குணமாக்குவா. ஹல்லேலூயா. கூப்பிடு, இயேசுப்பா எனக்கு சுகம் தாரும். நான் கூப்பிடுகிறேன், எனக்கு சுகம் தருகிறார், எனக்கு பலம் தருகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்ததுனால நமக்கு கிடைத்த சிலாக்கியத்தை பாத்தியா? நான் ஒவ்வொரு மாசமும் 5000-10,000 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய ஆள். இயேசு எனக்கு சுகம் தந்து என்னை பலப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்.
ஒரு நாள் ஒருத்தங்க சொன்னாங்க, எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு பணம் ஒரு பக்கத்தில் வருது, அதை விட அதிகமாக நான் மருந்துக்கு வைத்தியத்துக்கு செலவு பண்றேங்க. ஐயோ, நீங்க அவ்வளவு மருந்துக்கும் வைத்தியத்துக்கு செலவு பண்ணா, ஜீசஸ் தி ஹீலர் இஸ் அலைவ். குணமாக்குற இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. புரியுத? உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், நோய்களை நீக்குவீர், உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. நோய்களை நீக்கிறார் அப்பா, பிராணனை அழிவுக்கு மீட்கிறார். ஹல்லேலூயா. நோயை குணமாக்குறாரு. உங்களுக்கு நோய் குணமாக்குறாங்க. நீங்க வந்த உடனே, ஒரு தும்மல் வந்த உடனே ஆஸ்பத்திரிக்கு போ. எனக்கு சுகம் இல்லைன்னா நான் ஆண்டவரே எனக்கு முடியல, எனக்கு சுகம் இல்லை, என்னை நீர் குணமாக்குன்னு கேட்கிறேன். இயேசு என்னை குணமாக்குறான். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என்று என் நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. ஹல்லேலூயா. அனுபவிக்கிறீங்களா? காசு பணம் இல்லாட்டா வேற வழி இல்லை. இல்ல இயேசுநாதர் தான் வேண்டும். காசு பணம் இருந்தா ஆஸ்பத்திரி போயிடலாம்ல. இத பாரு, யாக்கோபு அப்போஸ்தலன்ட்ட கேட்டு படிமா. உங்களில் ஒருவர் வியாதிப்பட்டிருந்தால் சபையின் மூப்பரை வரவழைச்சு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணு. விசுவாசம் இல்ல, ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்கா? உனக்கு சுகம் கிடைக்கும் விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் கேட்கிறாருல்ல, விசுவாசிக்கிறியா? அந்த பையனுக்கு தகப்பன் என்ன சொல்ற? அவன் சொன்னா, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். பேய் பிடிச்சவனுக்கு பேய்க்க போலாருனா சந்திர ரோகி, அந்த பையனை தீயிலும் தண்ணீரிலும் பிசாசு தள்ளும். சீசர்களால குணமாக்க முடியல. அவங்கள்ட்ட அந்த அளவு வல்லமை இல்லை, அவங்கள்ட்ட அந்த அளவு போதிய அளவு ஜெபம் இல்லை போல இருக்கு. அதுதான் ஆண்டவர் இயேசுவை கேட்டாங்க. அவர் சொன்னார்ல, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினால் உபவாசத்தினால் எல்லாம போகாது. இயேசு கிறிஸ்து வல்லமையின் தேவன் அல்லவா? அவர்கிட்ட குணமாக்க விசுவாசிக்கிறியான்னு கேட்டார். என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும்னு சொன்னான். ஆண்டவர் அவருடைய அந்த பையன்கிட்ட இருந்து அசுத்தாவியை துரத்தினார். அவர் சுகமாகி விட்டார். ஹல்லேலூயா. ஆமா, உனக்கு அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யணும்னு கேளு. ஆண்டவரை விசுவாசிக்கலாம். விசுவாசித்தால் ஆண்டவர் உன்னை குணமாக்குவார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு என்னெல்லாமோ பண்ணும், திடீரென்னு தலையில என்னவோ பண்ணும், கழுத்துல என்னவோ பண்ணிடும், இங்க ஹார்ட்ல என்னவோ பண்ணும் போல இருக்கும். நான் யார்கிட்டையும் சொல்லிட்டு அழுகுறதும் இல்லை, சொல்லிட்டு திரிகிறதும் இல்லை. ஆமா, நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவேன், ஆண்டவரே, ஐ ஆம் சாரி மை லார்ட், ஐ ஆம் சஃபரிங், யூ ஆர் மை ஹீலர் காட், ஹீல் மீ லார்ட். ஹல்லேலூயா. சில வேளையில ராத்திரி காலில் மசில்ஸ் இருக்கு பாத்தியா, அதை பிடிச்சி இழுத்து வலிச்சு எடுத்துரு, உயிர் போற போல. ஏசுவி ரத்தம் செய்யும், எழுதிடுவேன். நடுராத்திரி இருக்கும், ஏசுவி ரத்தம் செய்யும், காலை உதறிடுவேன். யூ ஆர் மை ஹீலர், மை லார்ட் ஜீசஸ், ஹீல் மீ லார்ட், டெலிவர் மீ லார்ட். என்ன குணமாக்கிறாரு, நான் நல்லா இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உனக்கு பரிகாரியா இருந்தாரா, உன் பிள்ளைக்கு பரிகாரியா இருந்தாரா, அப்ப அவருக்கு மகிமை செலுத்தி விடுவோம். ஹல்லேலூயா. இயேசு எனக்கு பரிகாரியா இருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு பரிகாரியா இருக்கிறார். ஹல்லேலூயா. glory to Jesus. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உலகத்துக்கு வரலன்னு வச்சுக்க, நீ நெல்லிக்காரை என்று நடத்துகிறார். ஐயோ, என்ன வேற நிறைய லேகியெல்லாம் விற்குது. லேகியன்னு ஒரு பிசாசு இருந்தது. லேகியெல்லாம் தின்னு ஒன்னும் கேட்கல, ஒன்னும் நடக்கல. கையும் வலிக்கு மாறல, கால் வலியும் மாறல, தொண்டை வலியும் மாறல, மண்டை வலி. இதை நான் சொல்றேன். அந்த பையன் அந்த ஒரு நாள் சாக கடந்தவர்கள் எந்த டாக்டர் அவனை காப்பாத்தினார், நீ கொஞ்சம் நினைச்சுப்பார். அந்த பையன் இங்க இருக்கிறான்ல, அவன்கிட்ட, அவங்க அம்மாட்ட, அவங்க அப்பாட்ட கொஞ்சம் கேட்டு அறிஞ்சுப்பார். நம்ம ஜோம் பண்ணி இயேசுவின் ரத்தம் ஜெயம். மண்டையில பட்டையெல்லாம் போடாத, எண்ணெய் போடு. நான் அந்த சகாயத்துக்கு அம்மாட்ட சொன்னேன்ல ஆஸ்பத்திரியில, அம்மா இயேசுவின் ரத்தம் ஜெயம், நெத்தியில எண்ணெய் பூசுங்க அம்மா. இவர் இப்படிதான் எல்லாத்துக்கும் சொல்லுவார். இந்த பாரு, நான் சொல்றேன் கேளு. நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கிறவங்கள எங்க சபையில இருந்து சிஸ்டர்ஸ் வருவாங்க, ஊழியத்துக்கு அர்ப்பணித்தவர்கள். அவங்க வந்த உடனே எங்க அம்மா கூப்பிடுவாங்க. எங்க அம்மா டீச்சர், அவங்களோட வயசு கூடணும். அக்கா, என்ன பிள்ளை படிச்சிருக்கிறான், அவனுக்கு ஜுரம்,
இல்லைன்னா அவனுக்கு வயிற்றுக்கு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க உடனே என்ன செய்வாங்க தெரியுமா? அக்கா கொஞ்சம் எண்ணெய் கொண்டு வாங்க, தேங்காய் வாங்கி, ஜுரத்துக்கும் தேங்காய் எண்ணெய்க்கு என்னமா சம்பந்தம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. வயிற்று வலிக்கும் தேங்காய் எண்ணெய்க்கு என்ன சம்பந்தம்? நாங்க படுத்து சுருண்டு கிடப்போம். அவங்க பிள்ளை கொஞ்சம் எலும்பு அந்த சங்கு இருக்குல்ல, பாலாடை சொல்றால, பாலாடை அதுக்கு பேரு சங்கு தான், அதுக்கு சரியான பேர். உனக்கு அதுவும் தெரியாது. பாலை மிதக்கிற ஆடைக்கு பேரு தான் பாலாடை. இது சங்கு. அதுல ஊத்தி இயேசு ரத்தம் ஜெயம், ஜுரம் மாறிச்சு. ஹல்லேலூயா, யூ ஆர் ஹீல்ட். நீ ஜெபம் பண்ண எண்ணெயே வச்சுக்கிட மாட்டேன். உனக்கு நாட்டு வைத்தியம், காட்டு வைத்தியம், மிருக வைத்தியம் எல்லாம் இருக்கும். ஜெபம் பண்ண எண்ணெய் வச்சுக்கிறியா? எத்தனை பேருக்கு வீட்டுல எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ண எண்ணெய் இருக்கு? சில விசுவாசிகள் எனக்கு போன் பண்ணு, எனக்கு உடம்புக்கு சரியில்லை, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் உடனே ஜெபம் பண்ண எண்ணெய் வச்சுக்கிறியா? எண்ணெய் இருக்கா? நான் ஜெபம் பண்ண எண்ணெய் தான் உபயோகிக்கிறேன். நான் கேன்ல வாங்கி வச்சு முதல்ல ஜெபம் பண்ணி வச்சுக்குவேன். நானும் என் பிள்ளைகளும் ஜெபம் பண்ண எண்ணெயை தான் நான் உபயோகிக்கிறேன். அப்ப எலும்பு நரம்பெல்லாம் திசுக்கள் எல்லாம் அட்டி ஜம்முன்னு பலன் அடைந்து விடுகிறேன். அந்த எண்ணெயை உபயோகிச்சு தான் நான் குளிக்க வச்சுக்குவேன். ஹல்லேலூயா, ஜெபம் பண்ண எண்ணெய் தாங்க. அதுல தான் இருக்கு வல்லமை, குணமாக்கும் வல்லமை இருக்குது. உனக்கு இது தெரியாது. ஆஸ்பத்திரியில போய் டோக்கன் போட்டு அங்க காத்து நின்று பிறகு ஊசியை போட்டு வந்த பிறகு நல்லா தடவு. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, ஊசியை பிடிக்காது, அந்த ஆஸ்பத்திரி நாத்தமே பிடிக்காது. யாராவது விசுவாசிகள் வியாதி நிமித்தம் ஆஸ்பத்திரியில் இருந்தா அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும்ல, அதுக்கு தான் போவேன். அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது, ஆஸ்பத்திரி ஸ்மெல். சரியா? எனக்கே ஒத்துறாது. அந்த மருந்து மாத்திரை ஊசி எல்லாம் எனக்கு பிடிக்காது, அது எனக்கு அலர்ஜி. இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் கிடைக்குது. ஆண்டவர் இயேசு உலகத்துக்கு வரலன்னு வச்சுக்கோ, எல்லாம் நோய் பணி உள்ளவன் எல்லாம் செத்து மடிய வேண்டியதா, இல்லைன்னா வைத்தியமாருக்கு பணத்தை இறைக்க வேண்டியதா. இப்ப அப்படி எல்லாம் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு அனுபவம் எப்படி இருக்கு? நிறைய பணம் எல்லாம் ஆஸ்பத்திரி கொடுக்குறீங்களா? அம்மா ஆஸ்பத்திரிக்கு பணம் கொடுத்ததெல்லாம் நிறுத்தியாச்சா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு பரிகாரியா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எப்படி? உண்மைதானா? உண்மையா? எல்லாம் பாஸ்டர் மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அதை விசுவாசிகள் ஆமா ஆமா ஏமன் ஏமன். எனக்கு கூட்டாளி சொல்வாரு ஏமன் சார், ஏமன் சொல்லிட்டு சாதகமும் பாதகம் பார்த்து நடக்காங்க சார், ஒரு விரோதம் இல்லை. உங்க செல்ஃபில் எல்லாம் என்ன மாமியெல்லாம் உள்ள அடைச்சி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் என்னது? இயேசு கிறிஸ்து தான் நோய்களை குணமாக்குறவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரலன்னா வைத்தியமாருக்கு ரொம்ப இதா. இப்ப கண்ணு வியாதி வந்திருக்கு, பரவாயில்ல. கண்ணு வியாதி, உனக்க கண்ணு வியாதி யாருக்கும் கொடுக்காத. கண்ணு வியாதி வரங்கட்டு ஒதுங்கி உட்காரு. இந்த கண்ணு வியாதினால இப்ப எதுக்கு ரொம்ப மெடிக்கல் ஷாப்ல நல்லா விக்குது? என்னது? ஐ டிராப்ஸ் விக்குது, நிறைய விக்குது. நீ வாங்கி போட்டல, நீங்களும் சொன்னீங்கல்ல, வாங்கி போட்டுக்க. நான் என்ன பண்றது? ஒன்னாச்சு நான் வைத்தியம் பார்க்க முடியும். ஆண்டவரே காப்பாத்திராப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவர் சுகம் தருகிறார், பலன் தருகிறார். ஹல்லேலூயா. இடுப்பு வலியா இருக்கு, அதுக்கு ஏதாவது வைத்தியம் இருக்கா பாஸ்டர்? இடுப்பு வலிக்கு வைத்தியம் இருக்கு, எனக்கு தெரியும். நான் இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. 5 தடவை ஹல்லேலூயான்னு சொல்லி உடம்பு அசைச்சிட்டா எனக்கு பலன் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலன் கொடுப்பவரா, பலன் கொடுப்பவரா, சுகம் தருபவரா, எல்லாவற்றையும் செய்தே. ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனுக்கு உடம்புக்கு முடியாம ரொம்ப பலகீனமா இருந்தது. அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னார், என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலம் பூர்ணமாக விளங்கும். அடுத்து பிலிப்பிய சபைக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டுன்னு சொல்றாரு. எப்படி தம்பி பாப்பா பலமா இருக்கிறீங்களா? ரொம்ப முடியல பாஸ்டர், எனக்கு கொஞ்ச நாளா உடம்புக்கு முடியல, ரொம்ப முடியல. உனக்கு எத்தனை வயசு? 17. தம்பி உனக்கு 15? ஐயா இந்த வயசுல இப்படி இருக்கிறீப்ப, இனி வாழ வேண்டி இருக்கிறீ, நீ இப்பவே இப்படி ஆயிட்டியே. மிஸ்டர் எப்படி உடம்பு எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரி மருந்து மாத்திரை எல்லாம் சின்ன பிறகு நல்லா இருக்கு. ஆஸ்பத்திரி போன பிறகு எனக்கு உங்க ஆஸ்பத்திரி வரக்கு மனசே இல்லை, எனக்கு விருப்பமே இல்லை, எனக்கு டோக்கன் வாங்க பிடிக்காது. ஐயோ ஏசப்பா எனக்கு சுகம் தந்துருப்பா. ஹல்லேலூயா. All because of the coming of Jesus.
by his stripes, அவருடைய தழும்பால் நாம் சுகமானோம். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு ஒரு பெரிய ரகசியம் சொல்லித்தாரேன். இதான் வானம் பூமி படைத்த ஆண்டவரை எந்த மனுஷனால எட்ட முடியும்? No man can reach the creator God. சிருஷ்டிகர்த்தரை எவரும் அண்ட முடியாது, எட்ட முடியாது. அப்ப என்னதான் பண்றது? அவர்கிட்ட தானே எல்லா சக்தியும் இருக்குது. வானம் பூமி படைச்ச ஆண்டவர்கிட்ட தானே. சர்வ சிருஷ்டிக்கு மேஜமாம் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுவீரோ, என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வானம் பூமி படைத்த ஆண்டவரை எப்படிடா எட்டுறது? அவரை அணுக முடியுமா? நெருங்க முடியுமா? தேவனை ஒருவனும் ஒரு காலம் பார்த்ததே இல்லைன்னு எழுதியிருக்கு பைபிள். நம்ம எல்லாம் என்ன செய்ய முடியும்? என்ன சாதிக்க முடியும்? அண்ட சராசரங்களை படைத்த இறைவன் தானே, பரம்பொருள் தானே, எல்லாத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறார். அவரை நம்ம என்ன பண்ண முடியும்? இத பாரு, நான் சொல்ற ஒரு வழி இருக்குது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை படிச்சேன்னா, நமக்கும் இந்த வானபூமி படைத்த ஆண்டவருக்கும் மத்தியஸ்தராக Jesus became the mediator between God and man. Hallelujah. 1 தீமோத்தேயு எடுத்துட்டியா? இத பாரு, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் பார்க்கலாம். எடுத்தாச்சா? இப்ப படிச்சு பாரு. நான் படிச்சு சொல்றேன் பாரு என்ன எழுதி இருக்குது. 5-6 வசனங்களிலே, there is only one God and there is only one way that people can reach God. That way is through Christ Jesus, who as a man gave himself to pay for everyone to be free. Hallelujah. தமிழ்ல ரொம்ப அருமையா இருக்குது. ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமா, மனுஷனுக்கும் ஆண்டவராகிய தேவனுக்கும் மத்தியஸ்தராக யார் இருக்கிறார்? உனக்கு தெரியுமா? மத்தியஸ்தராக யார் இருக்கிறார்? யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து தான். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. ஹல்லேலூயா. மத்தியஸ்தராக, புரோக்கர் இல்ல, மீடியேட்டர். இயேசுதான் மத்தியஸ்தர். நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் மத்தியஸ்தராக இயேசு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியஸ்தராக மோசே இருந்தாரு. மோசே காலத்துக்கு பிறகு யோசுவா இருந்தார். நமக்கு என்னென்னைக்கும் நித்திய பிரதான ஆசாரியராக மத்தியஸ்தராக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். நம்ம வழக்கையெல்லாம் அவரு பிதாவாகிய தேவனிடத்துல சொல்லி தீர்த்து விடுகிறார். இயேசு கிறிஸ்துவத்துல நம்ம மன்னிப்பு கேட்கிற வேளையில, சரண்டர் ஆகிற வேளையில பிதாவாகிய தேவனிடத்துல நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அம்மா, இவனை தண்டிக்க வேண்டாம், இவன் என்னிடம் மன்னிப்பு கேட்டு விட்டான், இவன் இந்த தவறை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான், அப்படி நமக்காக பரிந்து பேசி நமக்கு வர வேண்டிய தண்டனை எல்லாம் அவர் தடுத்து நிறுத்தி விடுகிறார். ஹல்லேலூயா. மத்தியஸ்தராக ஆண்டவர் இயேசு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். He is interceding for us. He is pleading for us. Hallelujah. இயேசு கிறிஸ்து நமக்காக மத்தியஸ்தராக இருக்கிறார். இல்லைன்னா அழிஞ்சு போயிருப்போம். மோசே மத்தியஸ்தராக இருந்து பரிந்து பேசி பலிக்கல. அவங்க வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டு போனார்கள். தேவனுடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிக்கவில்லை. The mediatory work of Moses could not achieve the goal. People of Israel could not enter into the promised land of Canaan. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தில் அவங்க பிரவேசிக்க முடியல. மோசேயுடைய பரிந்து பேசுதலும் மோசேயுடைய மத்தியஸ்தம். இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற மத்தியஸ்தராக இருக்கிறதுனால நீயும் நானும் பிழைச்சிருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம், உயிரோட இருக்கிறோம். இல்லைன்னா நீயும் செத்திருப்ப, நானும் செத்திருப்பேன். நம்முடைய பாவங்களுக்கு
தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். எதனால தெரியுமா உனக்கு? இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இதுதான் ரகசியம், இதுதான் தெய்வ ரகசியம். இஸ் மிஸ்ட்ரி ஆஃப் காட். Because Jesus is doing the mediatory work for you. You are alive today. நீ உயிரோடு இருக்கிறாய். You are not punished. நீ தண்டிக்கப்படவில்லை. நீ தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே இயேசுவே என்ன மன்னிச்சிடு, நான் தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே மன்னிச்சிடு மன்னிப்பு கேட்டல. பரிசையில காப்பி அடிச்சுக்கிட்டு அங்க அடுத்த தோட்டத்தில் திருடிட்டு எல்லக்கெல்லாம் மாத்திக்கிட்டு மன்னிப்பு கேட்டது சந்தோஷம். எல்லக்கெல்லாம் இருந்த இடத்துல போட்டு சரியா. நீ புருஷனுக்கு பாக்கல தெரியாம கேட்காம எடுத்தாலே பணம். உனக்கு புருஷனுக்கு நீ கேட்காம எடுக்கிற ஆளுன்னு தெரிஞ்சா ஒண்ணு இல்லை, அது திருட்டு இல்லை. புருஷனுக்கு தெரியாமலே நீ திருடுனா அது திருடுதான். ஆமா கேட்டுதான். ஆண்டவர் இயேசுவிடத்துல மன்னிப்பு கேட்டதுனால அவரு பிதாவாகிய தேவனிடத்துல நமக்காக பரிந்து பேசி நமக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கு. அதுதான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அன்றையும் மத்தியஸ்தராக நமக்காக ஆண்டவர் இயேசு செயல்படுகிறார் என்று எபிரேய நிருபாக்கியோர் குறிப்பிடுகிறார். 9:15 இதா பாரு. அழைக்கப்பட்டவர்கள் அந்த பின்பகுதி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையும் மத்தியஸ்தராக இருக்கிறார். நமக்கு வர வேண்டிய தண்டனை பாவங்கள் எல்லாத்துக்கும் உள்ளத ஆண்டவர் இயேசு சொல்லி தீர்த்துறார், சரி கட்டுகிறார், உனக்கு பாசையில சமாளிக்கிறார். Jesus the Lord is solving your problems. He is interceding to the Father. தியாகத்தில் வந்து பேசுறாரு. இங்க என்ன சொல்றாரு? எபிரேய நிருபாக்கியம் என்ன சொல்லி இருக்கிறாரு படிச்சியா? நான் படிச்ச பாத்தியா? அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு சத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையும் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தியம் இது ஒரு ஆழ்ந்த சத்தியம். Christ brings a new agreement from God to his people. He brings this agreement so that those who are chosen by God can have the blessings God promised, blessings that last forever. Hallelujah. This can happen only because Christ died to free people from sins committed against the commands of the first agreement. முதலாம் உடன்படிக்கையை மீறி ஜனங்கள் அக்கிரமெல்லாம் பண்ணி தண்டனைக்குள்ளாயிட்டாங்க. அவங்களுக்கு இல்லாத பாக்கியம் ஒரு புதிய அக்ரிமெண்ட் நமக்கு போட்டிருக்கு. நியூ அக்ரிமெண்ட் from God to his people. Christ brings ஒரு புது உடன்படிக்கை கொண்டு வந்திருக்கிறாரு, மத்தியஸ்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வாக்கு பண்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவரே, நான் தப்பு பண்ணேன், நான் பாவிதான், குறைவுள்ளவன், ஆனால் எனக்கு மன்னிச்சு நீ சொன்ன வாக்கு புத்தகங்களை ஆசீர்வாதங்களை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு சொன்ன தந்துடுறாரு. தரமாட்டேன். நீ வந்து சபைக்கு போனாலும் சரி, பாட்டு பாடினாலும் சரி, யாருக்கு போனாலும் சரி, ஆண்டவர் இயேசுட்ட வந்து கேட்டதுனால உனக்கு அவர் வாக்கு பண்ண ஆசீர்வாதங்களை தர்றாரு. உனக்கு நிறைய குறையெல்லாம் இருக்கு, நீ குறைவுள்ளவன் தான், உனக்கு நிறைய பாக்கியெல்லாம் இருக்கு, ஆனாலும் இரக்கம் செய்கிறார். ஹல்லேலூயா. இது உண்மை. இதுதான் இந்த பேர் தான் சத்தியம். இதுதான் சத்தியம். இது தெரியுமா உனக்கு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் நமக்காக மத்தியஸ்தராக இருக்கிறதுனால நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ண ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குது, காத்திருக்குது, கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு இருக்கிறார். புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருக்கிறார். A new covenant was made between man and God. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. அது எபிரேய நிருபம் 8ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள்ல எழுதியிருக்கு. இத பாருங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள் எடுத்து படிச்சு பார்க்கணும். அப்பதான் உள்ளத்துல பதியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாரு, ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் குடும்பத்தோடு உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவர்கள் எழுதுவே, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கு ஒருவன் தன் சகோதரனுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
உடன்படிக்கை. நீ எனக்கு மகனாயிருப்பாய், மகளாயிருப்பாய், நான் உனக்கு பிதாவாயிருப்பேன். என்னை பற்றி யாரும் உனக்கு சொல்லித்தரணும் உள்ள தேவையே வராதுன்னு சொல்றேன். ஒருவனும் போதிக்க வேண்டியதில்லை. அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களை இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கு பாவத்தை அக்கிரமத்தை இனி நினைக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றார். ஒரு புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. இது ஒரு நியூ அக்ரிமெண்ட். இது ரொம்ப நல்லது. அதே போல இயேசு கிறிஸ்து வந்ததுனால தான் இதை பார்த்துக்க, ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிச்சா அங்க இருக்கு விஷயம் இருக்கு. சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நியூ அண்ட் லிவிங் வே. நம்ம பழைய ரூட்ல போயிட்டு இருந்தோம்னா நரகத்துக்கு தான் போயிருக்கணும், பாதாளத்துக்கு தான் போயிருக்கணும். புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம், நியூ அண்ட் லிவிங் வே. இத பாரு, ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம், நாம் எல்லாரும் வழி தப்பி போனோம். We have gone astray from the real path, real way. We went astray not knowing the way. நமக்கு ரூட் தெரியாம பாதை மாறி போயிட்டு இருந்தோம். பாதை தெரியாதாட்டை போல அலைந்தே உலகிலே நல்ல மேய்ப்பனாகவன் என்னை மீட்டிரே. நம்மை மீட்டு கொண்டார், நம்மள பாதை காட்டிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. I am the way and truth. நானே உனக்கு வழியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். நீ பழைய சாக்கடையில போயிடாத, மாறி வாய்க்காலுக்கு போகாத, ஜீவ பாதையிலே வந்துட்டு இருக்கிற. Come on, go ahead, முன்னேறு, போயிட்டே இரு. ஹல்லேலூயா. முன் வைத்த காலை பின்னெடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த பாதை நல்ல பாதை தானே? இதுதான் ஜீவ பாதை, இயேசு சென்ற பாதை. இந்த பாதையில மரணம் இல்லை, அழிவு இல்லை, கேடு இல்லை. ஹல்லேலூயா. புதிதும் ஜீவனுமான மார்க்கம் நமக்கு இயேசு கிறிஸ்து மூலம் கிடைச்சிருக்கு. இதுதாங்க சிலாக்கியம். இல்லைன்னா நம்ம பாதை தப்பி வேற எங்கேயாவது போய் முட்டி மோதி மண்டையை உடைச்சு நரகத்துக்கு போய் ஒன்றும் இல்லாம போயிருக்கணும். இப்ப நம்ம ஜீவ பாதையில நடந்துட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம் இல்லையா? இடுக்கமான வாசல் தான். ஆனா இது வழியாக போனா எங்க போய் சேருவோம்? ஜீவனுக்கு போய் சேருவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. புதிதும் ஜீவனுமான பாதையில போயிட்டே இருக்கிறோம். எங்க போய் சேருவோம்? பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவோமா? சேர்ந்துருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நமக்கு பாதை காட்டலன்னு வச்சுக்க. பாதை காட்டுமாய் யெகோவா பரதேசியான நான். நம்ம வந்து பூமியில் ஒரு பரதேசிகள், நமக்கு பாதையை ஆண்டவர் காட்டிட்டு இருக்கிறாரு. நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பாதை காட்டி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எங்க போய் சேருவோம்? ஜீவனில் பிரவேசிப்போம், நிச்சய ஜீவனை பெற்றுக் கொள்வோம். ஹல்லேலூயா. அழிவில்லாத வாழ்வு இருக்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம் பெற்றிருக்கிறோம். நம்ம பாதை சரியான பாதையில போயிட்டு இருக்கிறோம். நாங்க இப்ப எல்லாம் ஃப்ரீயா இருக்கிறோம். நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களா? யூ ஆர் ராங். யூ ஆர் chosen a wrong way. Your route is wrong. இங்க இடுக்கமான வாசல், இதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் சிலர். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாக விசாலமாக இருக்கு, அதன் வழியாக போகிறவர்கள் அநேகர். அங்க டான்ஸ் உண்டு, அங்க சர்க்கஸ் உண்டு, அங்க கூத்தாடுவாங்க, எல்லாம் உண்டு. அங்க தண்ணி உண்டு, வெண்ணி உண்டு. இங்க அப்படி எல்லாம் இல்லை. இங்க கொஞ்சம் கட்டுப்பாடோடு தாங்க நடக்கணும், கட்டுப்பாடோடு தான் போகணும். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கள். Oh, there is life from death. Oh, Jesus. மரணத்திலிருந்து ஜீவனுக்கு பிரவேசிக்கும் ஒரு பாக்கியம், சிலாக்கியம் கிடைச்சிட்டு. ஹல்லேலூயா. தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்றாரு, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. நம்ம உயிரோட இருப்போமா? ஆண்டவர் இயேசு மார்த்தாள் மரியாதை, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். Hallelujah. I am the resurrection and life. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் செத்துருவேன் ஒரு நாள். ஆண்டவரே, எனக்கு கவலை இல்லை, பயம் இல்லை. ஏனென்றால் நான் மரித்தாலும் பிழைப்பேன்.
எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே நம் இயேசு ராஜனே வந்திடுவார். ஹல்லேலூயா. இயேசு ராஜா வருவார். இக்கால சத்தம் துணிக்கிற வேளையில கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நம்ம உயிரோடு இருந்தா நம்ம மறந்துடுவோம். ஹல்லேலூயா. You are right. Very good. Hallelujah. நித்திய ஜீவனை அளிப்பேன். The Lord God has promised eternal life to Jesus. இயேசு கிறிஸ்துவினால தான் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வராமல் இருந்திருந்தா செத்து தொலைஞ்சு இருக்க வேண்டிய மண்ணுக்கு மண்ணாக, புழுதிக்கு புழுதியாக, சாம்பலுக்கு சாம்பலாக குழியில வச்சதுதான் வெளியே வராது. இப்ப அப்படி இல்லை. யாரு கிறிஸ்துவுக்குள்ள செத்தாலும் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஆர் யூ ஹாப்பி? உங்களுக்கு சந்தோஷமா? அதை பற்றி நினைச்சிருக்கிறீங்களா? இந்த தேகம் அழியும் கூடாது, இந்த தேகம் அழியும் கூடாது, இதை நம்பியா இழைப்பா. இந்த தேகம் அழிந்து போகும். இந்த மாம்சமும் இந்த ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அழிவுள்ளதாக விதைக்கப்படும், அழிவில்லாததாக எழுந்திருக்கும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஜீவன் நமக்கு இருக்கிறது. அதுதான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இது பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்றேன், கேட்டுட்டே இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். எபேசியர் 2:1. ஹல்லேலூயா. There is eternal life. இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு கிடைச்ச சிலாக்கியம். அவர்கள் நம்மை அல்லாமல், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நம்மை அல்லாமல் பூரணராகவில்லை. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த பிறகு நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம் சிலாக்கியம் எல்லாம் சொல்லி முடியாதுங்க. இனி ஆண்டவர் இயேசு 2ஆம் வருகைக்கு பிறகு அவருடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன சிலாக்கியம் கிடைக்க போகுது? ஆண்டவர் என்னிடத்தில் சொல்ல சொன்னால் ஒரு நாள் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் 1ஆம் வருகையின் மூலம் அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடக்கிற, அவரை பின்பற்றுகிற, ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு சிலாக்கியங்கள். We are privileged people. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதி ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. You are blessed people. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இத்தனை நன்மை, இத்தனை சிலாக்கியம் வேற யாருக்காவது உண்டா? இல்ல, நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை எல்லாம் அடிச்சு கொன்னு விடுவோண்டா, எங்களை கொல்ல முடியாதடா. நாங்கள் பிழைத்திருப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் செத்தாலே எழுப்புவோம், உயிரோடு எழுப்புவோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரணத்தை எப்படி ஜெயித்தார், அதுபோல அவரை பின்பற்றுகிற நாம் மரணத்தை ஜெயிப்போம், உயிரோடு எழும்புவோம், நித்திய ஜீவகாலம் அவரோடு வாழ்வோம். ஹல்லேலூயா. என்றென்றும் வாழ்வோம். அதுக்குத்தான் இவ்வளவு பாடுகள், அதுக்குதான் இவ்வளவு கெடுபிடி, அதுக்குதான் இவ்வளவு சிரமம். You are blessed people. Hallelujah. தம்பி எப்படி இருக்கு? சந்தோஷமா ஏக்கிமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஜீவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு கிடைக்குது. அல்லேலூயா. ஆமென். God bless you all. Praise the Lord.